வணக்கம். இன்றைக்கி பனானா பேன்கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ். ஈவினிங் டைம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு நம்ம பார்த்துடலாம். 2 முட்டை, நல்லா பழுத்த வாழைப்பழம் 2 கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு குட்டி டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு 1/4 கப் சர்க்கரை, 1/2 கப் பால், 1 கப் மைதா எடுத்து வச்சுருக்கோம். இப்போது மைதா மிக்ஸ் பண்ணுறதுக்கு பேஸ்ட் நம்ம இப்போ ரெடி பண்ணிடலாம். அதுக்கு மிக்சியில் ஃபஸ்ட் 2 வாழைப்பழம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 கப் பால் ஆட் பண்ணிக்கலாம். மிக்சியில் ஒரு வாட்டி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த கிரைண்ட் பண்ண மிக்ஸில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 கப் சர்க்கரை, 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இதையும் ஒரு வாட்டி மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பேட்டர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பெரிய பவுலில் மைதா மாவு எடுத்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி ஈவனாக இருக்கணும். இப்போ பாருங்கள், பேட்டர் ரெடி பண்ணிட்டோம். இப்போது பேனில் ஆயில் அப்ளை பண்ணிடலாம். நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்க வேணாம். நான் கொஞ்சம் சைஸ் பெருசாக வேணுன்றதுனால ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். இப்போ பாருங்கள், இப்போ மேலே இந்த மாதிரி பபிள்ஸ் வந்துடுச்சுன்னா நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இதையும் திருப்பி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், டேஸ்டியான பனானா பேன்கேக் ரெடி ஆயிடுச்சு. இது பண்ணுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் தான் நமக்கு ஆகும். ஈவினிங் டைம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.